நடிகர் விஜய் அவர்களுடைய இன்றைய இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது பாஜக எதிர்ப்பு புள்ளியில அவர் எவ்வளவு தீவிரமா இருக்காரு அப்படிங்கறத உணர்த்தி இருக்கு. இன்னொன்னு அதிமுக வந்து காத்திருந்தாங்க, விஜய் வரணும், விஜய் வந்தா அந்த அணி ஒரு வெற்றி பெறக்கூடிய அணியா இருக்கும் அப்படின்னு அதிமுக காத்திருந்தாங்க. அந்த வாசல இப்ப வந்து அடைத்திருக்காரு அப்படிங்கறதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது மிக முக்கியமான இதுல அம்சம் என்னன்னா, ரெண்டு தரப்புக்குமே இப்ப வந்து இதுல வந்து மிகப்பெரிய நெருக்கடிக்குள்ளாக்கி இருக்காரு. ஒன்று பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பெரிய நெருக்கடி. ஏன்னா அவங்களுக்கு இப்ப அடுத்து எப்படியாவது வெற்றி பெறணும், ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறது அதிமுகவுடைய உச்சபட்ச இலக்கா இருக்கு. அந்த இலக்குக்கு அவர்கள் வந்து விஜயம் உள்ள வரணும், பாஜக எப்படியாவது கொண்டு வந்துரும் அப்படின்னு நம்பினாங்க. இன்னும் சொல்ல போனா அதிமுகவுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். பாஜக எல்லாரையும் கொண்டு வர மாதிரி இந்த கூட்டணிக்குள்ள விஜய எளிதா கொண்டு வந்துருவாங்கன்னு நினைச்சிருந்தாங்க. அந்த எண்ணம் நிறைவேறல. இன்னொன்று இது திமுக கூட்டணிக்குள்ளேயும் ஒரு பெரிய ஒரு சலசலப்பை நிச்சயமா ஏற்படுத்தும். ஏன்னா ஏற்கனவே அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூடுதல் தொகுதிகள் கேட்டு நெருக்கடி கொடுக்கிற நேரத்துல இவர் பாசிசமா பாயாசமான்னு கேட்டாரு. இவருக்கு பாசிசம் பத்தின என்ன புரிதல் இருக்கு அப்படின்னா வினா வந்திருந்த நேரத்துல அவர் மீண்டும் ஒரு முறை தன்னோட கொள்கை இதுதான் அப்படிங்கறத தெளிவுபடுத்தியிருக்காரு. அதனால திமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் இன்னொரு வாசல் திறந்திருக்கு, அந்த கூட்டணி கட்சிகளுக்கு. இப்ப சிபிஎம் போன்ற கட்சிகள் தொடர்ந்து ஆனா சிபிஎம் எல்லாம் போவாங்கன்னு நான் சொல்லிடல. அவர்களுக்கான ஒரு சீட்டை கூடுதலா கேட்கறதுக்கான ஒரு ரைட்ஸ் இதுல வந்து கூடுதலா எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கக்கூடிய இன்னைக்கு இது விஷயத்துல வந்து பாஜக எதிர்ப்ப திராவிட முன்னேற்ற கழகம் தீவிரப்படுத்திட்டு இருக்கிற நேரத்துல அது திமுகவுக்கு இவருடைய பாஜக எதிர்ப்பு வந்து கொஞ்சம் சவாலா அமையலாம். அதே நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் எல்லாம் ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டை எதிர்கட்சி தான் அறுவடை பண்ணும். ஆனா இன்னைக்கு விஜயும் களத்துல ரொம்ப வேகம் காட்டுறாரு. இன்னொன்னு அதிமுக செய்யாத ஒரு விஷயத்தை அவர் பண்றாரு, மத்திய அரசையும் விமர்சிக்கிறாரு, மாநில அரசையும் விமர்சிக்கிறார். சோ இயல்பாகவே அவருக்கு வந்து ரெண்டு கட்சிகளையும் எதிர்க்கிறதுனால அவருடைய பார்வை, மக்களுடைய பார்வை அவர் மேல படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த வகையான கணக்குகள் இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. இன்னொன்னு இப்ப அந்த எஸ்டிபிஐ மாதிரியான கட்சிகள் ஏற்கனவே அவங்களுக்கு திமுக கூட்டணிக்குள்ளேயும் இடம் இல்ல. ஏற்கனவே அங்க இஸ்லாமிய அமைப்புகள் இருக்காங்க. போன தடவை அதிமுக கூட்டணியில தேர்தலை சந்திச்சாங்க, பாஜகவோட அவர்கள் நெருங்கினோட அவங்கள வெளியில இருக்காங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் விஜய் கூட வர்றதுக்கு இதுல வாய்ப்பு இருக்கு. மற்றபடி ஒரு சிபிஎம்மோ மற்ற பெரிய கட்சிகளோ யாருமே விஜய் கூட போக மாட்டாங்க. இதே விஜய் வந்து நான் அடுத்த படம் நடிக்க போறேன், என் கூட யாரு வேணாலும் வந்து நடிக்கலாம்னு சொன்னா வீட்டு வாசல்ல 500 டைரக்டர்ஸ் காத்திருப்பாங்க. ஆனா அரசியல் என்பது வேறு. அதுல வந்து அந்த அரசியல் கட்சிகளுக்கு விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு செல்வாக்கு இருக்கு அப்படிங்கறத உள்வாங்குறாங்க. அதே நேரத்துல அவங்க வந்து உடனடியா அந்த தடாலடியா பெரிய மாற்றங்கள் எதையும் இது நிகழ்த்திராது அப்படிங்கறதான் இத நம்ம பார்க்க. சிறிய கட்சிகளை கூட்டணியில சேர்த்து வெற்றி பெறணும்ல, ஆட்சிக்கு வரணும், வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தானே ஒரு எந்த ஒரு கட்சியும் ஒரு தலைமை தாங்கக்கூடிய கட்சி நினைக்கும். அது வாய்ப்பு இல்லாத அப்ப அந்த முடிவை அவர் எப்படி அதை நோக்கி நகர்கிறார் அப்படின்னு பாக்குறீங்க? இல்ல, நடிகர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைப்பாருன்னா, இப்ப வந்து ஒரு தேர்தல் ஆணையத்தால ஷாம் சார் குறிப்பிட்டதை போல ஒரு தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா முதல்ல வரணும். ஏன்னா இப்ப 26 தேர்தல் அவருடைய இலக்கா நிச்சயமா இருக்காது.